சார் இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், ஒரு மாதம் நிறைவு பெற்றிருக்கிறது. அரசியல் மூச்சு விடுவதற்கு அவர்களுக்கு நேரம் வேணும். நாங்கள் அவர்களை ஆதரிக்கிறோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், அந்த ஆதரவு மாண்புமிகு விஜய் என்பதை விட, தாவேகா என்பதை விட மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் மதிக்கிறோம். மக்கள் முன்மொழிந்ததை வழிமொழிகிறோம். மக்கள் அதிகாரத்தின் மீது ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அமைப்பாக நாங்கள் கூடி அரசியலாக எடுத்த முடிவு ஜனநாயகத்தை காப்பதற்காக. இது இந்த ஆதரவு தாவேகாவுக்கு தொடரும். இந்த ஆட்சியும் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஜனநாயகத்தில் பல வலைதளங்களில் சில நண்பர்கள் சொல்வது போல் கவிழ்ப்பதோ, நெருக்கடிகள் தருவதோ, நிர்பந்தங்கள் தருவதோ என்பதல்ல, கோரிக்கைகள் மட்டும்தான். அது நாடு சார்ந்த, மாநிலத்தின் நலன் சார்ந்த, உழைக்கும் மக்களின் நலன் சார்ந்த கோரிக்கைகள். அத்தோடு சரி. இந்த அரசு நல்லது செய்கிற போது பாராட்டுவோம், தவறு என்றால் அதை சுட்டி காட்டுவோம். நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெறவில்லை. வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் ஜனநாயகத்திற்காக. இதுல எங்களுக்கு ஒரு அனுரசனையான போக்கு, நெருக்கமான போக்கு என்பதெல்லாம் அல்ல. அரசியல் தான், வெளிப்படையாக இருக்கிறோம். எந்த காழ்ப்பும் எந்த கசப்பும் எங்களுக்கு இல்லை. எங்களின் அரசியல் பகையாக இருக்கிற பிஜேபி, RSS, அதன் மீது எங்களுக்கு பகை அரசியல் இல்லை, பகை காழ்ப்பு அரசியல் இல்லை. அரசியல் தான். அந்த அரசியல் RSS, பிஜேபி பற்றி இருக்கிற அரசியல் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற அரசியல் எங்களுக்கு உண்டு. அந்த அரசியலை பற்றி இருக்கிற நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சரைகளா நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அவர்கள் பற்றி இருக்கிற கருத்தியலை நாங்கள் நிராகரிக்கிறோம், அதை தோற்கடிக்க துடிக்கிறோம். இதை பலமுறை சொல்லிட்டோம். சார் சார் ஒன்றுமில்லை சார், நிலவுகிற சமூக அமைப்பு நிச்சயமா இன்றைய தலைமுறை, இளைய தலைமுறை, நுட்ப அறிவில் சிறந்த தலைமுறை, உலக அறிவில் சிறந்த தலைமுறை, கல்வியும் படிப்பும் அதுடன் தமிழ் கலாச்சாரமும் சேர்ந்து நிற்கிற போது இது ஒரு தமிழ் சமூகம் ஒரு மிக சிறந்த சிந்தனை கோர்களுடன் இருக்கிற சமூகம். இதில் இளைஞர்கள் முதல் இடத்தில் இருப்பதாக தான் நாங்கள் கருதுகிறோம். அவரை நம்பிதான் நாடு இருக்கிறது. 100 ஆண்டு கால கட்சி என்பதால் இது பழைய கட்சி அல்ல, இது என்றென்றைக்கும் இளமை ததும்பும் கட்சி. கம்யூனிஸ்டுகள் தான் யுத்தம் கூடாது என்று பிரகடனப்படுத்துகிறோம். அதே போன்று சுரண்டல் கூடாது என்று பிரகடனப்படுத்துகிறோம். சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்துகிறோம். ஏழை பணக்காரர்களுக்கு இடையிலான இடைவெளி கூடாது, ஏழ்மை ஒழிக்கப்பட வேண்டும், தற்சார்பு தொழில் வளர வேண்டும், கூட்டு உழைப்பால் உருவாகிற செல்வ வளங்கள் தேசத்தின் மடியில் இருக்க வேண்டும் என்கிறோம். கரத்தால் உழைக்கும் மக்கள் உருவாக்குகிற செல்வங்களை தனிநபர் பறிக்கக்கூடாது, சுரண்டக்கூடாது, தேசம் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். இதை காட்டிலும் ஒரு இளமையான சிந்தனை, அறிவியல் சிந்தனை வேறு உண்டா? நீங்கள் சொல்லுங்க. எனவே இந்த சிந்தனை, அறிவியல் சிந்தனை, விடுதலை சிந்தனை, இதனைக்குதான் கற்ற உலகம், இளைய உலகம் இன்றில்லாவிட்டால் நாளை மறுதினம் நெருங்கி வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. சார், சமூக அமைப்பு, முதலாளித்த சமூக அமைப்பே லஞ்சத்தின் ஊற்றுக்கண். 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் சுரண்டுகிறார். அதை நமது சட்டமும் நீதிமன்றமும் வேடிக்கை பார்க்கிறது. ஏழைகள், முச்சடைக்கு முத்தெடுக்கிறவர்கள், கட்டி தங்கத்தை வெட்டி எடுக்கிற ஏழைகள், சாலை போடுகிறவர்கள், கட்டிடம் கட்டுகிறவர்கள், அவர்கள் கல்வி கேள்விக்குரிய. கல்வியிலே பெரிய இடைவெளி இருக்குது, மருத்துவத்திலே பெரிய இடைவெளி இருக்குது. எல்லாவற்றிலும் ஒரு சமத்துவம் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஊழல் இல்லாத சமூகத்தை நாம் விரும்புகிறோம். அந்த சமூகம் தான் இடது சமூகம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த சமூகம் குறித்து தான் நமது விடுதலை போர் முன்னோர்கள் கனவு கண்டார்கள். அத்தகைய ஒரு சமூகத்தை நோக்கி நாடு செல்ல வேண்டும் என்றுதான் அரசியல் சட்ட முகப்புறையில் சோசியலிசம் என்பதை டாக்டர் அம்பேத்கர் போன்ற மேதைகள் பொறித்திருக்கிறார்கள். நாடு சோசியலிசத்தை நோக்கி நகர்கிற போது, இடது சிந்தனையை நோக்கி நகர்கிற போது, ஊழல் இல்லாத, சுரண்டல் இல்லாத ஒரு புதிய சமூகம் எழும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு.
இளைய தலைமுறையின் மீது கொண்ட நம்பிக்கையால் சொல்றோம். ஆமா, இல்லாத விஷயங்கள் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச உடனே பதவி ராஜினாமா பண்ணிட்டு போய் மறுபடியும் ஆளுக்கு திருப்பி சேர்றாங்க. இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. இது ஏன்னா இது வரைக்கும் தமிழகத்தில் நடக்கலாம். நானே தொடர்ச்சியா இதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஏற்புடையதல்ல. நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு நெருக்கடி தருகிற சட்டத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் புறம்பான இந்த செயல்களை கம்யூனிஸ்டர் நிராகரிக்கிறோம். தமிழ்வரும் நல்லுலகம் அதை நிராகரிக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஆட்சி மாறி இருக்கு, ஆனா காட்சிகள் மாறல. எல்லா சம்பவங்களும் பாலியல் சம்பவம், கொலை சம்பவம், மற்றபடி போதை பொருள் எல்லாமே தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. எதிர்கட்சியை குற்றச்சாட்டா தாவேக அரசு சேர்ந்த குற்றச்சாட்டா இது ஒரு அரசியல் நீங்க உங்க கட்சி பொதுச் செயலாளரால இதை எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில் 2 மாசம் ஆச்சு, ஆட்சி மாறி 2 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த மாறும் மாறல. அதே கொலை நடக்குது, அதே கொலை நடக்குது, அதே லாபத்து நடக்குது, அதே போதை கலாச்சாரங்கள் இன்னமும் உருவாக்கிட்டு ஆனா எந்த மாற்றம் இல்லை. ஆனா அவர் சொன்னா எல்லாத்தையுமே நம்ம மாத்திட்டோம், லஞ்சமே இல்லைங்கிறாரு. ஆனா இன்னைக்கும் டாஸ்மார்க் 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. ரேஷன் கடையில அதே விலை குறைவா தான் பொருள் போடுறாங்க. மற்றபடி ஒரு தாலுகாவசத்துக்கு போனா கையூட்டு இல்லாம எந்த வேலையும் நடக்கல. ஆனா அவர் விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் ஆட்சி பொறுப்பேற்று லஞ்சமே இல்லை, ஊழலே ஒழித்து விட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஊழல் நடந்துட்டு தான் இருக்குங்கிறது சாதாரண பாமர மக்களுக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும். ஆனா அது எப்படி அவரை சொல்றதை நம்ம ஏற்றுக்க முடியும், மக்கள் ஏற்றுக்க முடியும் கேட்கிறாங்க. இது அரசியல் நீங்க. அதனாலதான் சொல்ற நாடு இடது பக்கம் திரும்ப வேண்டும் என்று. பாரதி போன்ற மகத்தான கவிஞர்கள் எழுக யுகப்புரட்சி ஒன்று எழுதுன்றாங்க. அதுபோல் இது ஆட்சி மாறுகிறது, கட்சி மாறுகிறது, தலைவர்கள் மாறுகிறார்கள். அடிப்படையில் சமூகம் மாற வேண்டும். அந்த சமூகம் சோசியலிஸ்ட் சமூகமாக இருக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் சமதர்ம சமூகமாக இருக்க வேண்டும். அதான் விடுதலை போர் கனவு, அதான் அரசியல் சாசனத்தின் முகப்புரை நான் சொல்லிட்டேன். அந்த காலம் எழும் அந்த நம்பிக்கை உண்டு. அடுத்து ஆமாங்க, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். பரவாயில்லை, கருத்து மோதினாலும் நல்ல சொல்லாடல், நல்ல பொருள்பட விழுமியத்துடன் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்வது, விமர்சிப்பது என்பது நல்லதுதானே. அவரை நோபல் பரிசு சொன்னால் அதுக்கு அதை பரிந்துரைத்தால் நல்லதுன்னு சொல்றாரு. இவ்வளவு செழுமையான உரையாடலும் இத்தகைய எதிர்மறை நேர்மறை கருத்துக்கள் நல்லதுதான். அடுத்து ஆமாங்க, ஆமாங்க, இல்லையே. நாங்கள் எதை கண்டிக்க சொல்லுங்க. இப்பதான் லாக் அவுட் டெத் கட்டிங்க, கண்டிக்கிறோம். முதல் நாங்க பதவியேற்பு விழாவில் செல்கிற போது கூட தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று உடனே நாங்கள் சொன்னோம். எப்பொழுதுமே கம்யூனிஸ்ட் எங்களுக்கு என்ன, நாங்கள் என்ன அமைச்சரவை எதிர்பார்க்கிறோமா, வாரியம் எதிர்பார்க்கிறோமா, இல்ல வேற எதனா எதிர்பார்க்கிறோமா? எங்களுக்கு என்ன தயக்கம்? எப்பொழுதுமே ஆட்சியாளர்களா மக்களா என்றால் மக்கள் தான். முதல்வரா தூய்மை பணியாளர் என்றால் தூய்மை பணியாளர் பக்கம்தான். இது வரலாற்று நடிகளும் கம்யூனிஸ்டுகளின் கலாச்சாரம். இதை தெரிந்து நீங்கள் கேள்வி எழுப்புவது ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து ஆவின் பால் கட்டுப்பாடு, தனியார் பால் விலையேற்றம், பேருந்து தனியார் பேருந்துலாம் அவங்களே அந்த விலையை வச்சுக்கிறாங்க. இது இந்த தொடர்ச்சியா திராவிட அரசு இது சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு. நிச்சயமா சார், தனியார் துறை என்பது நல்லதல்ல, அது தீங்கு. எந்த துறையில் என்பது இருக்கிறது. இப்போ என்எல்சி அதன் பங்குகளை தனியாருக்கு ஏன் இருக்கணும்? லாபம் தருவது. அதான் கம்யூனிஸ்ட் சொல்லுவோம். நவரத்னா, தேசத்தின் திருக்கோயில், இவையெல்லாம் விற்க துடிக்கிற ஒரு அரசு ஒன்றிய அரசில் இருக்கிறது. இதை பாதுகாக்க துடிக்கிறோம் இடதுசாரிகளும் ஜனநாயக சக்திகளும். இந்த போர் தொடர்கிறது. இல்ல, நமது பொதுத்துறையை பாதுகாக்கணும். என்எல்சி பங்குகளை விற்கக்கூடாது. அவ்வாறு விற்பதாக இருந்தால் அதை தமிழக அரசை வாங்க வேண்டும். என்எல்சி சம்பந்தமாக முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துக்கு ஒன்றிய அரசு மதிப்பளிக்க வேண்டும், பிரதமர் மதிப்பளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து